ராகவன் மாமா வந்து பார்த்தார்ல, நகை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும். இத பாரு, அதனால என்ன நடந்திருந்தாலும் அதை என்னால சமாளிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். இது என் புருஷன் வீடு, புரியுதா? ஐயோ, அவன் இப்ப என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. யார் அவன்? இத பாரு, அதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு? நீதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டல்ல. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்கிட்ட தான் சொல்ல முடியாது, போ. அது என்னோட நகை, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவேன். நானாச்சு, என் புருஷன் வீடாச்சு, நீ இதுக்குள்ள வராத. கண்மணி, நீ பேசுறது தப்பு. இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசவே கூடாது கண்மணி. இந்த நகையை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நான் சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என் சிச்சுவேஷன் அப்படி. அத நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு விலகிடு. என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படி என்ன சிச்சுவேஷன்? அதுதான் கேக்குறேன். அதான் மறைக்கிறேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அதையே நோண்டிட்டு இருக்க? ஆல்ரெடி எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. சும்மா வாயை கிளறாம இங்கிருந்து போ. கண்மணி, இல்ல நீ ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற. என்னன்னு சொல்லு கண்மணி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் உதவியே எனக்கு தேவையில்ல. நீதான் எனக்கு நகை போட்ட, அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப அது என்னோடது தானே. அத நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இல்ல கண்மணி, தப்பு. நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஆமா, சரியில்லைதான். போக போக எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்க. தள்ளு. அவன்தான் ஃபோன் பண்றான். ஹலோ. என்ன கண்மணி, கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி ஆள் அனுப்பி புடிங்கிட்ட? உசாரான ஆள் தான். இல்ல இல்ல, நான் யாரையும் அனுப்பல. எனக்கு அவங்க வந்ததே தெரியாது. சும்மா நடிக்காத கண்மணி. நீ யாருன்னு காமிச்சிட்ட, நான் யாருன்னு காமிக்க வேணாம். என்ன பத்தி தெரியாதுல்ல, நாளைக்கு தெரிஞ்சுப்ப. வெயிட் அண்ட் see. இப்ப என்ன பண்றது? ஊட்டிட்டியா? நான் தான் டூப்ளிகேட் கீ வச்சிருக்கேனே. யாரு? ஓகே, எல்லாம் தூங்கிட்டாங்க. என்ன வச்சிருக்காங்க? என்ன எல்லாம் காலியா கிடக்கு? ஐயோ, இன்னைக்கு பார்த்து பசிக்க வேற செய்தே. ஐயோ, என்ன பண்றது? பால் தயிர் ஊற்றி வச்சுட்டாங்களா? அப்பாடா இருக்குப்பா. குழம்பு பரவாயில்ல. தெய்வம் இருப்பது எங்கே? இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் நைட்ல என்ன பூனை மாதிரி உருட்டிட்டு இருக்க? பூனை யாரும் ஒழுங்கா கவனிக்கிறது இல்லைல்ல, அதனாலதான். ஆமா, நீங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்திருப்பீங்க, நாங்க மட்டும் சாப்பிடாம படுக்கணுமா? அதுவும் இன்னைக்கு ஃபைட் சீக்வென்ஸ் வேற. தல நான் போடுறேன். நான் போட்டுக்கிறேன். பரவாயில்ல, நீ போய் உட்காரு. சவா. அப்பா, என்ன இங்கே உட்காந்துட்ட? ஆமா, அங்க போனா டைனிங் டேபிள் லைட் போட்டா யாராவது எந்திரிச்சு வந்துருவாங்க. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். எப்போ ரெகுலரா இதுதான் நம்ம ஸ்பாட். குடு குடு, பசிக்குது, செம்ம பசி. போதும் போதும் போதும். ஏப்பா, அடிபட்டிருக்குன்னு தெரியும்ல, நல்ல நெஞ்செலும்பா வாங்கி சூப் வச்சிருக்கலாம்ல. வைக்கிறாங்க உனக்கு நெஞ்செலும்புல சூப்பு. நான் பொண்டாட்டியா? ஏதோ மனிதாபிமானத்துல
உனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். அப்படியே உனக்கு வகை வகையா பார்த்து சமைக்கிறாங்க. அதுக்கு தான் ஆள் இல்லாமல் போச்சே. ஆமா, நீ ஏன் தூங்காம பேய் மாதிரி உலாத்தினுக்கிற? பேய் நானு. ம். அப்ப சார் யாரு? தொடல மாட்டேன். நான் ரெகுலராக இப்படி தான் வருவேன். இப்படியே வந்து நைட் எதெல்லாம் மிச்சம் மீதி இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டே பழகிடுச்சு. ம். எனக்கு புது இடம்ல, அதான் சரியா தூக்கம் வரல. ம், தூக்கம் வரலையா? ம். ஓ, ஒருவேளை என் பாட்டு கச்சேரி நீ கேட்கணும்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கிறியா? ஆ, ஆமா, மறந்துட்டேன். தெளிவா இருக்க. ம், பொதுவா இந்த நேரத்துல தெளிவா இருக்க மாட்டியே. குடிக்கலையா? நீ குடிக்கல. ஏன்? குடிக்கலன்னு சந்தோஷப்படுவியா? ஏன் குடிக்கலன்னு கேட்குற? இல்ல, நீ குடிக்காம இருந்தா நான் ஏன் சந்தோஷப்படணும்? சரி, சந்தோஷப்படாத. வேணா ஒரு புல் எடுத்துட்டு வந்து போய் அடிக்கிறேன். அப்படியே அந்த கிளாஸையும் எடுத்து வை. இப்படி போட்டனா? சரி, இன்னைக்கு ஏன் குடிக்கல சொல்லு. மூடு சரியில்லை, அதான் குடிக்கல. மூடு சரியில்லைன்னா ஓவரா தானே குடிப்ப. இதானே புதுசா? ம், ஆ, ஒருவேளை லேட் ஆயிருச்சு, கடைய சாத்திட்டாங்கன்னு வாங்க முடியலையா என்ன? ஹலோ, வீட்டில் எவ்வளோ பாட்டில் இருக்குன்னு பார்த்தேல்ல. வேணா அதுலேருந்து எடுத்து குடிக்க போகிறேன். நான் என் கடையை பற்றியெல்லாம் யோசிக்கணும். கரெக்ட் தான். அப்ப ஏன் குடிக்கல? தினமும்லாம் குடிக்க மாட்டேன், தோணுனா குடிப்பேன். இன்னைக்கு தோணல, அதை பற்றி யோசனையே வரல, அவ்வளோதான். குடிச்சா என் முன்னாடி ஏதாவது உளர வேணுதானே குடிக்கல. ஆமாம், இவ பெரிய இவ, உனக்கு நாங்கள் பயப்படணும். போவியா? தினமும் இப்படிதான் தனியா சாப்பிடுவியா? என்ன பண்ணுறது, கடையிலேருந்து வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும் சரி 12 மணி ஆகிடும். அப்போ வந்து அத்தை எழுப்ப முடியுமா? பாவம் நல்லா தூங்கின்னு இருக்கும். சரி, அதான் வருவேன், மிச்சமே எதிர்க்கோ போட்டு சாப்பிட்டுவேன். இவன் எப்ப வந்தான்? மாறா, நீ எப்படா ம், என்ன எழுப்பாம இந்தா நீ போ. அவனுக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கிறேன். போ போ, நீ போ. இப்ப எதுக்கு சும்மா அவளை சத்தம் போடுற? நீ நல்லா அசந்து தூங்கிட்ட. சரி, அதான் வீர அந்த வழியா வந்துச்சு, பார்த்து பாவமேன்னு பரிமாறிச்சு, அதையான் திட்டுற? நம்ம வீட்டு சாப்பாடை நமக்கு போடுறதுக்கு அவ என்னடா பாவம் பாக்குறது? அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல. நீ 2 மணிக்கு வருவேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஆமா, அப்படியே தெரிஞ்சிட்டாலும் கறி மீன் ஆக்கி வச்சிருவ. எல்லாம் அந்த தோசை கீசன் எல்லாம் காஞ்சி கருவாடா இருக்கும், தேங்காய் சட்னி ஊசி போயிருக்கும். மௌனத்தை வாங்குறோம். எத்தனை நாள் அதை ஃபீல் பண்ணி சாப்பிட்ருக்கேன்னு தெரியுமா? நீ மனசு கஷ்டப்படுவேன் தான். ஏய், சும்மா ஓவரா பண்ணாத. என்னமோ இவனுக்கு சாப்பாடே கொடுக்காத மாதிரி 2 மணிக்கும் 3 மணிக்கும் வந்து சாப்பிடுறது என்னன்னே உனக்கு தெரியாது. இதுல மூசி போச்சு காஞ்சி போச்சுன்னு கதையா விடுற உன்ன. எதுக்குடா இப்படி அவ முன்னாடி என் மௌனத்தை வாங்குற? ஏற்கனவே உங்க அப்பா அவங்கள தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாரு. உங்க அண்ணன் சொல்லவே வேணாம். 10வது குறைக்கு அந்த லிஸ்ட்ல நீயும் இப்ப சேர்ந்துட்டியா? எப்படி மூச்சுடாம பேசுது? லேட்டா வந்தா நீ எடுத்து போட்டு சாப்பிடுறது. இங்க பாரு மாறா, உன்னை பாத்துக்கிறது, உனக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் ஏன் உரிமை. அத நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். காலையில் நம்ம லட்சுமி மெஸ்ல சாப்பிட்டேன். அங்க யாருன்னே தெரியாத ஒரு நார்த் இந்தியன் அண்ணன், அண்ணே சப்பாத்தி வேணுமா, தோசை வேணுமா, பரோட்டா வேணுமா கேட்டு அன்பா பரிமாறினார். அப்ப அவர் உன் உரிமையை பறிச்சிட்டாரா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சென்டிமெண்ட் டைலாக் வேற. அமைதியா இருத்த, நிம்மதியா சாப்பிட விடு. அப்படியே வச்சு உம்மிக்கிடுவேன். ஏச்சா பேசுற? இருக்கு ஒரு நாள் உனக்கு. பா. சிப்பா. நானும் உனக்கு சர்வரா? சும்மா சொன்னேன், அந்த மாதிரி சொல்லல. அன்பான ஒரு சர்வர்னு சொன்னேன். கொஞ்சம் சாம்பார் போட்டுக்கோ. ஏய், இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா?
ஏய், என்னாச்சு? இப்பெல்லாம் யாரும் என்ன கவனிக்க மாட்டாங்க. சரி, சீக்கிரம் சாப்பிடு. நாளைக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும். வரலட்சுமி பூஜை இருக்குல்ல? பூஜையா? ஆமா, கல்யாணம் ஆனதும் பண்ணுவாங்கல்ல வரலட்சுமி பூஜை. ஓ, எப்படியும் நாளைக்கு ஐயா பூஜை பண்ணும்போது அதோட சத்தத்தை கேட்டு நீ எந்திரிச்சுதான் ஆகணும். இந்த கொடுமை வேறயா? ஹே, இது கொடுமை எல்லாம் கிடையாது, பூஜை. ஆ, சரி, சீக்கிரம் சாப்பிடு. ஆ. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? ஆ, போதும் போதும், நீ கிளம்பு. அத்தை திரும்ப வரும், நீ போ. ம். எதனா வேணும்னா ஒரு குரல் கொடு, ம், சரியா? நீ போய் தூங்கு போ. அடுத்த ரவுண்டுக்கு அப்பா அனுப்பிச்சு வந்துட போறாரு. தீப்பெட்டி கொண்டு வாங்கோ. ஆ, ஆ, மரன், ஆ, ஆ, தீப்பெட்டி. அடி சண்டாளி, எல்லாரும் இருக்கும்போது கோத்து விட்டால. அவ்வளோ உனக்கு இருக்குடி. இந்தாங்க. கொடுங்கோ. ஓவரா உதாது ராம்பி, உடம்புக்கு நல்லதில்ல. ஐயரே, ஆ? வந்த வேலைய பாருங்க. உபதேசம் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். கொண்டாங்க. அடியே பெட்பாட்டில் உனக்கு இருக்குடி. மாட்டாமையா போவ? அம்மா, ம்? இது என்ன பூஜைமா? நம்ம வீட்ல எல்லாம் இத பண்ணதே இல்லையே. இதெல்லாம் பெரிய குடும்பத்துல பண்ற பூஜை. நீங்க எல்லாம் பாத்துருக்க கூட மாட்டீங்க. இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்மா. சும்மா அப்படியே செஞ்சிட முடியாது. வள்ளி, சின்ன பொண்ணு தெரியாம கேட்டுட்டா. அதுக்கு பதில் சொல்றத விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்க? அதானே உண்மை, அதுதானே சொல்ல முடியும். இருந்தா இது சுமங்கலி பூஜைமா. ம். உங்க அக்கா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு செய்றாங்க. ஓ. ராகவனுக்கு தோஷம் இருக்கிறதா ஜோசியர் சொன்னாரு. அதனால கண்மணி 5 சுமங்கலிகளோட காலை கழுவி பாத பூஜை பண்ணி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவ்வளவுதாம்மா. இப்ப புரியுது. ஏய், இந்த தேங்காய் எடுத்துட்டு போய் நாரெல்லாம் உரிச்சு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு எடுத்துட்டு வா போ. என் பேரு ஏ இல்ல பிருந்தா. சரிம்மா, பிருந்தா, போய் செஞ்சுட்டு வா. அக்கா, சரி போ போ. வாங்க 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 வாங்க. ஐயா, ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்ல வேலை. சீக்கிரம் உள்ள போங்க. நீ யாருன்னு காமிச்சிட்ட, நான் யாருன்னு காமிக்க வேணாம். என்னை பத்தி தெரியாதுல்ல, நாளைக்கு தெரிஞ்சுப்பேன். ஐயோ, இனி அவன் என்ன செய்வான்னு தெரியலையே. யாருக்கும் தெரியாம பிரச்சனைய முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த வீரா வேற உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாலே. இப்ப என்ன பண்றது? கண்மணி, உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. கண்மணி, ஐயோ, அவன் என்ன செய்ய போறான்னு தெரியலையே. என்னாச்சு கண்மணி? ஏனும் கீழே வராம இருக்க? லேசா தலைவலி. நான் வேணா தைலம் தேய்ச்சி விடவா? ஆஹா, இல்ல, டேப்லெட் போடுறேன், சரியாயிடும். நேத்து வந்து லெட்டர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அதை விடு கண்மணி. நீ இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அது வர்த்தே இல்ல. இந்த மாதிரி எத்தனை லெட்டர் வந்தாலும்
நானும் அப்பாவும் அதெல்லாம் நம்பவே மாட்டோம். கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வா. நம்ம மேலே விழுந்த களங்கத்தை எப்படி துடைக்கிறது? ஓய், இங்க வா, என்ன? இங்க வா. என்ன? இங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, யாரு? எல்லாரும் விட்டு என்கிட்ட தான் தீப்பெட்டி கேட்கணுமா? அவர் கேட்டா என்ன கோத்து விடுற? என்னை பார்த்தா தம் அடிச்சு சுத்திட்டு இருக்கிற மாதிரியா இருக்குது? இங்க பாருப்பா, கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து ஆமா நான் தம் அடி பண்ணி எல்லாருக்கும் காட்டி கொடுத்த? அது என் பழக்கம். என்கிட்ட என்ன கேட்டாலும் அப்படியே பட்டுன்னு யோசிக்காம எடுத்து கொடுத்துருவேன். ஆமா ஆமா, இவர் அப்படியே கருண பரம்பரை, கேட்டா அப்படியே எடுத்து கொடுத்துருவாரு. உன்கிட்ட என்ன இருக்கும்? 4 குவார்டர் பாட்டில், 2 சிகரெட் பாக்கெட், பாரு இவ்ளோ பில்டப். அவள இந்த வாய் இருந்தா சார் இவ்வளோ அவளை பார்த்துக்கிறேன். உன்னை தெரியல எங்க இந்த ஃப்ரீ அட்வைஸ் செய்யுது. இந்த வரேன் வரேன். ஓம் மகாலட்சுமி च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. नमो लक्ष्म्यै महादेव्यै पद्मायै समर्थायै नमः. नमो என்ன विष्णु சுவாமி, காலையில विलासिन्यै சாப்பிட்டேளா? पद्माशयै नमो नमः. ஏன் இன்னைக்கு காத்துல வெண்பொங்கல் போடல? हरिवक्षथा क्षीरज्येष्ठा वरोद्भवा அட்லீஸ்ட் ஒரு நெய் கேசரி கூடவா போடல? संसदानाथा पद्मशाथा परमायि. சரி, ஒரு ரவா தோசையாவது சாப்பிட்டேளா? रवा दोष्याय नमः. அவ்வளவுதான். ஐயோ ஈஸ்வரா, ஒன்னும் சாப்பிடல தம்பி, கொஞ்சம் தள்ளி போ. ரவா தோஷ்யாய நமஹ. ஏண்டாம்பி, உன்னால மந்திரத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன், குறுக்க பேசாத. சரியான சேட்டை பிடிச்சவனா இருக்கியே. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வக்ரதுண்டாய கணபதிஹே நமஹ. ஓம் செல்வ கணபதிஹே நமஹ. என்ன சைலண்டா நிக்கிற? சுமங்கலி பூஜையில நான் என்ன பண்றது? ஆனா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப அப்படி இல்லையேப்பா. நம்மளுக்கு ஜென்ரலாவே இந்த பூஜை புனஸ்காரம்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. எப்படா முடியும்னு இருக்குது. அப்போ வெளியில போய் நிக்கலாம்ல. ஏன் பூஜை நடக்கும்போது தம் அடிக்க போயிட்டேன்னு அப்பாட்ட கோத்துட்டு அவர் என்னை தேடி வந்து நான் திட்டு வாங்கணும்? அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா வருவடி. அப்படி சொல்லல, எனக்கும் இந்த வீட்ல இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் நீதானே. இதெல்லாம் நடக்கலனா அப்புறம் எனக்கு போர் அடிக்கும். அதனாலதான். வேணா சொல்லு, எங்க அப்பா என்ன திட்டுறதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புறேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போட்டு பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு. இல்லப்பா, லைவா பார்த்தா நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு. விட்ட நீயே அவர்கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டி விட்டு அடி வாங்கி குத்துருவ. கரெக்ட் தான். ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாமா? உன்னை பார்த்தா கொஞ்சம் பாவமா வேற இருக்கு. பழச்சு போ. நான் போய் வேலை பார்க்குறேன்ப்பா. பெசாமி இவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து வாயை மட்டும் தைச்சிடலாமா? சரி வேணாம் விடு, நமக்கும் இருக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் இவ தான். காலேஜ் போட்டு வா கண்மணி. ஐயரே, ஓம் அவங்க தான் சுமங்கலி பூஜை பண்ணணும். சரி, முன்னாடி வந்து உட்காருங்கம்மா. வா, இப்படி வா. நீங்களா உட்காருங்க. ஓகேவா? உட்காருங்க. அந்த பூத்தட்டை இப்படி வச்சிருங்க. இந்த குங்குமத்தை எடுத்துட்டு போய் எல்லாருடைய திருமங்கலத்தையும் வச்சு விடுங்க. நீ வா, நீ முன்னாடி. அடுத்தது சுமங்கலிக்கெல்லாம் பாத பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. பேஷா பண்ணிவிடலாம். மாறா, அந்த சேர் எல்லாம் எடுத்து போடு.
கையில கயிறு கட்டி முடிச்சு போடும்போது யாருக்கும் தெரியாம அவ நாடியை பிடிச்சு பாரு. அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சரியா? சரிம்மா, பார்த்து சொல்றேன். ம். ம். நல்லா இரு. ம். தீர்க்க சுமங்கலியா இருமா. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. இந்தா புடியுது. இந்த கயிறு எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க கையில கொடுத்து உன் கையில கட்டிக்கோ. போ. அம்மா